ஒரு வயதான கிழவி தன்னோட தலையில மண் பானைய சுமந்தபடி வேர்க்க விறுவிறுக்க ஒரு கிராமத்து நுழைவு வாயிலுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே சின்னதா குட்டியா ஒரு பிள்ளையார் சிலையும் இருந்துச்சு. இந்த கிழவியோ தினமும் தன்னோட தலையில வச்சு சுமந்துகிட்டு வர அந்த பானைய அந்த பிள்ளையார் சிலைக்கு பக்கத்திலேயே இறக்கி வைப்பாங்க. அப்படி இறக்கி வச்ச கையோட வழக்கம் போல தன்னோட புலம்பல ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பா பிள்ளையாரே, என்ன மட்டும் ஏன்பா இப்படி சோதிக்கிற? பெத்தவங்கன்னு யாரும் இல்லாத அனாதையா வளர்ந்தேன். கல்யாணத்துக்கு பிறகு என் புருஷனை நம்பி என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அது பொறுக்காம அவரையும் உன்கிட்டயே கூப்பிட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் என் புள்ள வளர்ந்து பெருசாகி என்னை பாத்துக்குவான்னு நினைச்சேன். கடனை உடனே வாங்கி அவனை நல்லா படிக்க வச்சது மட்டும் இல்லாம நல்ல முறையில கல்யாணமும் பண்ணி வச்சேன். அவனும் என்னை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஒண்டிகட்டையா கிடக்குறேன் அப்படின்னு வழக்கம் போல புலம்பி முடிச்சாச்சு. அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போதே அந்த கிழவி மோரு வாங்கலையோ மோரு அப்படின்னு சத்தம் போட்டபடிதான் வருவாங்க. அவங்க தலையில வச்சு சுமந்துட்டு வர பானைக்குள்ள வெண்ண மாதிரி உருண்டு திரண்டு வெள்ளை வெள்ளேர்னு தயிரும் இருக்கும். அந்த பானைக்கு மேல இருக்க குட்டி பானைக்குள்ள மோரும் இருக்கும். இந்த கிழவியோட குரல் கேட்டதும் அந்த கிராமத்து பெண்கள் ஆளுக்கு ஒரு பாத்திரங்களை தூக்கிக்கிட்டு இந்த கிழவி கிட்ட வருவாங்க. இந்த கிழவி கொண்டுட்டு வர தயிருக்கு அவ்வளவு மவுசு. அந்த ஆலமரத்துக்கிட்ட வர பெண்கள் இந்த கிழவி கிட்ட தயிர் மோரை மட்டும் வாங்கறதுக்காக வரல. எல்லா பெண்களும் ஒண்ணு கூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த இடமே சலசலக்கிற அளவுக்கு பேச்சு குரல் தான் கேட்கும். இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆனா அந்த பேச்சோட சுவாரஸ்யமே புகுந்த வீட்டோட பெருமைகளை பத்தி பேசுறதுக்கு இல்ல, எதிர்மறையான விஷயங்களையும் குறைகளையும் பத்தி பேசுறதுக்கு தான். அந்த கூட்டத்துல இந்த கிழவியும் விதிவிலக்கு இல்ல. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்களா பல மாதங்களா தொடரும் தொடர்கதைகள் தான். அன்னைக்கும் ஒரு நாள் இந்த கிழவி தன் தலையில மோர் பானைகள் சுமந்தபடி அந்த கிராமத்துக்குள்ள நுழைய அந்த பெண்களும் வழக்கம் போல மோர் வாங்க வந்து தன் குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட மிகைப்படுத்தி பெருசுபடுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அரண்மனை காவலாளர்கள் ஒரு சில அறிவிப்புகளை அறிவிச்சபடி வராங்க. உடனே இந்த பெண்கள் எல்லாம் பேச்ச நிறுத்தியபடி அந்த அறிவிப்பு என்னங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா, இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களுக்கு போட்டிகள் நடக்க இருக்கு. அந்த போட்டியில ரொம்ப சுவாரஸ்யமாவும் நேர்மையாவும் பேசணும். அதுவும் புகுந்த வீட்டை பத்தி பெருமையோட பேசணுங்கிறது தான் இந்த போட்டியோட விதிமுறையே. அரசவைக்கு வந்து அரசர் முன்னிலையில பேசணும். இந்த போட்டியில யார் உண்மையாவும் நேர்மையாவும் தன்னோட புகுந்த வீட்டின் பெருமைகளை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசா வழங்கப்படும்னு அறிவிப்பு. இத கேட்ட பெண்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாரோடைய மனசுக்குள்ளயும் இந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அட, இது என்ன போட்டி? புகுந்த வீட்டுல நடக்கிற கொடுமைகளை பத்தி பேச சொன்னா பக்கம் பக்கமா பேசி இருந்திருக்கலாம், எனக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்களே அப்படின்னு ஆளாளுக்கு யோசிச்சாலும் பரிசு தொகை 100 பொற்காசுகளாச்சே. அதுக்காகவாது தன்னோட புகுந்த வீட்டு பெருமைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பெண் இப்படி யோசிச்சா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல நமக்கு சமையல்னாவே என்னன்னு தெரியாது. இவ்வளவு ஏன் ஒரு சாப்பாடு கூட வடிக்க தெரியாது. அப்பெல்லாம் நம்ம மாமியார் நம்மள எதுவும் சொல்லாம எல்லா சமையலையும் கத்து கொடுத்திருக்காங்க. இப்ப நான் நல்லா சமைக்கிறதுக்கு காரணமே என்னோட மாமியார் மட்டும்தான் அப்படின்னு நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிச்சா. இன்னொருத்தி இப்படி நினைச்சா, அங்கங்க வரதட்சணையால எவ்வளவோ கொடுமைகள் நடக்குது. ஆனா என்னோட மாமியார் எந்த வரதட்சணையும் கேட்கல. இப்ப வரைக்கும் நான் என்னென்ன நகை நட்டு போட்டிருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு மாமியார் யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சா. இன்னொரு பெண் இப்படி யோசிச்சு பார்த்தா, ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் மாமனார் மருமகளை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் நான் சமைச்சு போடுறத சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இருக்காங்க. நம்மள இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி விரட்டுறதும் இல்ல. இப்படி ஒரு மாமியார் மாமனார் யாருக்கு கிடப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சா. இப்படியே அந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொரு பெண்களும் தன்னோட புகுந்த வீட்டுல இருக்க பெருமைகளை பத்தி ஒண்ணு ஒண்ணா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மறுநாளும் அந்த கிழவி தன்னோட தலையில தயிர் பானைய சுமந்தபடி அதே இடத்துக்கு வர அந்த கிராமத்து பெண்களும் ஒண்ணு கூட வழக்கம் போல அந்த மாநாடும் நடக்க ஆரம்பிச்சது. நேரமும் மாறல, அந்த மாநாடும் மாறல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறி இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பெண்கள் எல்லாரும் தன் புகுந்த வீட்டோட குறைகளை பத்தி பேசல. அதுக்கு பதிலா
பெருமைகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பெண்களுக்குள்ள சிரிப்பு சத்தமும் அமைதியான மனநிலைமையும் ஏற்பட்டுச்சு. அங்க இருந்த எல்லா பெண்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா உணர ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் ஏற்படாத ஏதோ ஒரு பூரிப்பு, நேர்மறையான எண்ண அலைகள் ஓட ஆரம்பிச்சது. இதையெல்லாம் கேட்ட அந்த தயிர்கார கிழவியும் தன் புகுந்த வீட்டோட பெருமைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எப்போதுமே சோகமான, எதிர்மறையான, சங்கடம் தரக்கூடிய விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிச்ச அந்த கிழவி தன் வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்களை பத்தியும் நேர்மறையான விஷயங்களை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த எண்ண ஓட்டம் அவங்களுக்குள்ள ஒரு பூரிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பூரிப்பு புன்னகையா வெளிவந்துச்சு. இப்படியே அந்த அரை மணி நேரம் அந்த இடம் முழுவதுமே நேர்மறையான எண்ண அலைகளால நிரம்பி இருந்துச்சு. போட்டி நடக்க இருக்க நாளும் வந்துச்சு. அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட அரண்மனைக்கு வந்த பெண்களை அரசர் ரொம்ப அன்போடவும் மரியாதையோடவும் வரவேற்றாரு. ஆளுக்கு ஒரு இருக்கை கொடுத்து அதுல அமரும்படி சொன்னாரு. இதையெல்லாம் பார்த்த அந்த பெண்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அரசரோட இந்த குணத்தை கண்டு பூரிச்சும் போனாங்க. போட்டியும் ஆரம்பிச்சது. அங்க வந்திருந்த பெண்கள் ஒவ்வொருத்தரா தன் புகுந்த வீட்டோட பெருமைகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க வார்த்தைகள்ல உண்மையான மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருந்ததை அரசர் கவனிச்சாரு. அந்த அரங்கத்துல கூடியிருந்த எல்லாருக்குமே நேர்மறையான எண்ண அலைகள் பரவ ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்த அரசரும் மனம் மகிழ்ந்தாரு. அந்த போட்டியில கலந்துகிட்ட பெண்களுடைய மன மகிழ்ச்சி அவங்களுடைய குரல்கள்லயே தெரிஞ்சது. ஒரு வழியா போட்டியும் நிறைவுக்கு வந்துச்சு. அந்த போட்டியாளர்களை பார்த்த அரசர், பெண்களே, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பேச்சுகளால் நான் மெய் சிலிர்த்து போனேன். உங்கள் அனைவருடைய கருத்துகளும் நன்றாக இருந்தது. அதனால் இந்த போட்டியில் நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்த எல்லா பெண்களுக்குமே 100 பொற்காசுகளை பரிசுகளா கொடுத்தாரு. அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண் மட்டும் அரசரை பார்த்து, அரசே, மன்னிக்கவும், இடையூறு செய்வதாக நினைக்க வேண்டாம். தாங்கள் போட்டி என்று சொன்னீர்கள். நாங்கள் அனைவரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டோம். ஆனால் எங்கள் அனைவரையும் வெற்றியாளர்கள் என்று கூறுகிறீர்களே, அது எப்படி சாத்தியமாகும்? போட்டி என்று வந்துவிட்டால் ஒருவரை மட்டும் தானே வெற்றியாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட சந்தேகத்தை கேட்டதும் அரசர் சிரிச்சபடியே, பெண்ணே, நீ கூறுவது மிகவும் சரிதான். போட்டி என்று வந்துவிட்டால் அதில் ஒருவர் மட்டுமே வெற்றியாளராக இருக்க முடியும். ஆனால் இந்த போட்டி அதற்காக நடத்தப்பட்டதல்ல. சில நாட்களுக்கு முன்பு நான் உங்கள் கிராமத்திற்கு வந்திருந்தேன். ஆனால் அரசனாக அல்ல, மாறுவேடத்தில். சற்று களைப்பாக இருந்ததால் அந்த ஆலமரத்தின் பின்புறத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்த தயிர்கார கிழவியின் புலம்பலை கேட்டேன். பாவம், அந்த கிழவிக்கு நான் அங்கு இருந்தது தெரியாது. வழக்கம் போல் அந்த பிள்ளையாரிடம் தன் சோக கதைகளை புலம்பலாக புலம்பி தீர்த்தாள். அவள் மட்டுமல்ல, அந்த கிழவியிடம் தயிர் வாங்க வந்த நீங்களும் தேவையில்லாத கசப்பான விஷயங்களையும் சங்கடங்களை தரக்கூடிய முடிந்து போன விஷயங்களை பற்றியும் தான் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதையெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. ஏன் இவர்கள் முடிந்து போன ஒரு விஷயத்தை பற்றி இப்படி புலம்புகிறார்கள் என்று. அதையெல்லாம் பற்றி யோசித்து பேசி நிகழ்காலத்தில் இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழாது இருந்தீர்கள். அப்போது எனக்குள் உதித்த இந்த யோசனை தான் இந்த போட்டி. உடனே அரண்மனை திரும்பி என் காவலாளர்களிடம் இந்த போட்டியை அறிவிக்குமாறு சொல்லியிருந்தேன். அவர்கள் இந்த போட்டியை அறிவித்த மறுநாளே நீங்கள் அனைவரும் அந்த கிழவியிடம் மோர் வாங்க வந்தீர்கள். ஆனால் அன்று நீங்கள் அனைவரும் எதிர்மறையான விஷயங்கள், சங்கடத்தை தரக்கூடிய விஷயங்கள், முடிந்து போன விஷயங்கள் என்று எதை பற்றியும் பேசவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான மகிழ்ச்சியான விஷயங்களை பற்றி மட்டுமே பேச ஆரம்பித்தீர்கள். இது உங்களுக்குள் இருந்த எதிர்மறையான எண்ண அலைகளை அகற்றி மகிழ்ச்சியான நேர்மறையான எண்ண அலைகளை உருவாக்கியது. இது அந்த கிழவியின் சோகத்தையும் எண்ண ஓட்டத்தையும் மாற்றியது. அவளும் தன் வாழ்க்கையில் நடந்த இன்பமான சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டாள். அதையும் நான் கவனித்தேன். எனது நோக்கம் நிறைவேறியது. அது மட்டுமல்ல, அந்த தயிர்கார கிழவியை எனது அன்னையாக தத்தெடுக்க இருக்கிறேன். அதுவும் உங்கள் முன்னிலையில். இனி இந்த அரசவையின் ராஜமாதாவும் அவள்தான் அப்படின்னு சொல்லி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு அந்த தயிர்கார கிழவிய அரண்மனைக்கு கூட்டிட்டு வரும்படி சொன்னாரு. இங்கு நடந்த எதுவுமே தெரியாத அந்த கிழவி அரசரை பார்த்ததும் பூரிச்சு போய் நிக்க, அரசர் அந்த கிழவிய இந்த அரண்மனையின் ராஜமாதான்னு அறிவிக்கிறாரு. அந்த நொடி பொழுதுல இருந்து மாறினது அந்த கிழவியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கிராமத்து பெண்களின் வாழ்க்கையும் மாறிடுச்சு.
எப்போதுமே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுனாலயும் யோசிக்கிறதுனாலயும் எதுவுமே மாற போறதில்ல. அந்த எண்ணங்கள் நமக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகளை மட்டுமே தூண்டும். அது நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்களை கெடுத்துரும். சோ நாம எப்போதுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட்ல இருக்க சந்தோஷங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு வாழ ஆரம்பிக்கணும். இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் நம்மள எப்போதுமே ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட வச்சுக்கும். நிறைய பேரு எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, மனக்குழப்பங்களா இருக்குன்னு புலம்புவோம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத இன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.